Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இன்னும் சம்மரே முழுசாக ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே முடியெல்லாம் செம்ம ஹீட்டாகி கொட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து எப்படி நாம் சமாளிக்கிறது, நம்ம ஹேர் எப்படி சேஃப்டி பண்ணுறதுங்கிற கம்ப்ளீட் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் 3 மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது என்னென்னன்றதை கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வெந்தயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு வெந்தயத்தை ஒரு சின்ன கப்பில் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி இந்த டர்ட்டி வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லது. ஏன்னா முடிக்குன்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக க்ளீனாக பண்ணால் தான் முடிக்கு நல்லது. இல்லைனா இதனால் கூட ஃபங்கஸ், டேண்ட்ரஃப் இந்த மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுவும் சில பேர் வெந்தயத்தெலாம் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிற மாதிரியானதாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் செலவில் எங்கே வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, வேலுக்குறிச்சியில் இயர்லி ஒன்ஸ் செலவு சந்தை போடுவாங்க. சீசனல் சந்தை மார்க்கெட் அது. அங்கே எல்லா விதமான ஸ்பைசஸும் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் கிடைக்கும். அங்கே தான் நான் எப்போவுமே வாங்கி வச்சுப்பேன். அது என்னோடய நேட்டிவ் தான். அது எங்கே பை பண்ணணும், எப்படி பை பண்ணணும், இப்போ கூட அந்த சந்தை நடந்துகிட்ருக்கு. இன்னும் 3 வீக்ஸ் to 4 வீக்ஸ் நடக்கும். அந்த சந்தையில் வாங்குறதுக்கு எப்படியான ப்ரொசீஜருங்கிற வீடியோலாம் கூட போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி குடிக்கிற தண்ணி இருக்குல்லையா, அந்த தண்ணி ஊற்றி ஒரு 1.5 days நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஏர்ஃபில்டாக வச்சு ஊற வைங்க. அப்போ தான் நல்லா இந்த மாதிரியான ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் அந்த வாட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்து அழுத்துனீங்கன்னா அது ரெண்டாக அப்படியே ஜெல் மாதிரி ஒடுங்கணும், அந்த மாதிரி வேணும். ஸோ இந்த தண்ணியை இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நான் இந்த ஃபெனுக்ரிக் வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா தண்ணியும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்பு. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. நீங்கள் ஃபெனுக்ரிக் போட்டால் எனக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம் தனியாக எடுத்து வச்சாச்சு, அதனோட தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ரெண்டுமே முக்கியம்தான். இதில் நம்ம 2லேருந்து 3 ஸ்டெப் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இதில் ஹோம்மேட் ஷியக்கா எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஷியக்கா தான் இது. ஸோ அதை இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நான் அளவுக்கு எடுத்து இதில் ஷியக்கா பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எந்த ஷியக்கா பவுடர் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இல்லை என்கிட்ட ஷாம்பு தான் இருக்குது, நான் ஷாம்பு தான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஹேருக்கு எந்த ஷாம்பு சூட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் அதிகமாக சேர்த்தாதீங்க, கம்மியாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஷேக்காங்கிற வரைக்கும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட், அதனால் எவ்வளோ போட்டாலும் பிரச்சனை கிடையாது. யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஷாம்பு ஒன்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிடணும். அப்படியே வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் சம்மரில் எனக்கு ஹேர் பேக் போடலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதை மட்டுமே அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயம், அதை இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஹேர் பேக் போடலாம். இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 ஈஸியாக பண்ணுறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டெப் 2 இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஏன்னா நீங்கள் இந்த பேக் போட்டு ஒரு 1/2 hour மினிமம் வச்சுருக்கணும். அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தான் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி அப்படியே தலைக்கு குளிச்சிங்கன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ். அது ஜஸ்ட்டு ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வாஷ் பண்ண போகிறோம். அதுவுமே ரொம்ப நல்லது தான். அது கூடவே இது பண்ணாலும் இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம் எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இது கூட நீங்கள் எக்கு கூட மிக்ஸ் பண்ணலாம், இல்லை பாசிப்பயிறு, தயிர் இது வேணால் மிக்ஸ் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் என்கிட்ட இல்லைப்பா டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை மட்டுமே அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்த வேணாம், இல்லைன்னா முடியல நிற்காமல் எல்லாம் கீழே கொட்டிடும். அப்புறம் ரூம் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும், ட்ரெஸ்ஸும் மெஸ்ஸி ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி கரெக்டான பேஸ்ட்டில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பிரித்து கூட அப்ளை பண்ணலாம். எனக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறனால நான் அப்படியே வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ப்ராப்பராக வந்து ஹேரை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து செக்ஷன் பை செக்ஷனாக அப்ளை பண்ணுங்கள். ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். முடியோட டெக்ஸ்சர் வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் ஹேருக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஸ்கேல்ப்பு அதுக்கு தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்கேல்ப்பில் தான் வந்துட்டு நம்ம பாடி ஹீட் வந்து ஃபுல்லாகவே இதாகும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய உச்சந்தலையில் தான் வந்து மொத்த ஹீட்டும் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிற பிளேஸே வந்து உச்சந்தலை தான். அதனால தான் அவங்களுக்கு சீக்கிரமாகவே ஹேர் ஃபால் வந்து ஆகிடுது. ஹீட் மேனேஜ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது. கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாதம் வழியாக தான் வந்துட்டு ஹீட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மருதாணி வைக்கிறது பழக்கப்படுத்திக்கோங்க. இந்த சம்மரில் வந்து உங்களோட ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஹேருக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பாடியோட ஃபுல் டெம்பரேச்சருமே கூல் பண்ணிவிடும். மீதி இருக்கிறத வந்து நான் என் ஹஸ்பண்ட்க்கும் என் பையனுக்கும் வந்து போட்டிருக்கேன். சம்மருக்கு வந்து நாம் மட்டும் ஹேர் பேக்கு ஹேர் கேர்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஃபேமிலியும் கொஞ்சம் கவனிக்கிறது மூலயமா அவங்களுக்கும் உடல் சூடு வந்து கம்மி பண்ண முடியும். அவங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து அவங்க 2 பேருக்கு போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. அதனால் நான் வீடியோவில் வந்து காமிக்கல. இப்போ வந்து நானும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எப்பவும் போல் நான் வந்து டவல் கட்டியிருந்தேன். டவல் ட்ரையிங்கும் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேச்சுரலாக வந்து முடியை காய வைக்க போகிறேன். இது நான் பண்ண டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 31 மார்ச் என்னோடய பர்த்டே அன்றைக்கி நான் அந்த ஹேர் கேர் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்லேயே வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து ஷியக்காவோட மிக்ஸ் பண்ணி எப்படி ப்ராப்பராக போடுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பேன். அதே தான் நான் இப்பயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெந்தயம் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட. அதுதான் நீங்கள் இந்த ஹேர் பேக் கூட வந்து எக்கும் சேர்த்து போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா முடியும் கொட்டாது. அட் த சேம் டைம் உங்கள் முடி வந்து நல்லா திக்காக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து திக்கான முடி இல்லை, எனக்கு முடி நீளமாகவே இருக்குது ஆனால் முடி வந்து அடர்த்தியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்கலாம் கூட ஒரே ஒரு எக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேக் போடும்போது எக்கோட ஸ்மெல் வராது. எக்கு நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா தான் எக்கோட ஸ்மெல் வரும் வாஷ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லுவேன் 100% ஷுவராக எக்கோட ஸ்மெல் வரவே வராது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஷேக்கா இதனோட வாசனை தான் வரும். நீங்கள் ஒருவேளை ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஷாம்பு வாசனை தான் இருக்கும். அதையும் மீறி ஸ்மெல் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் டைமாக ஹேர் வாஷ் வந்து பண்ணுங்கள். அப்போ வந்து ஸ்மெல் கண்டிப்பாக போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி டவல் ட்ரையும் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே வந்து காய விட்டு போகிறேன். முடியில் வந்து லைட்டாக இந்த மாதிரி வெந்தயமோட பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடி காஞ்சதுக்கப்புறம் அது தானாகவே கொட்டிடும். நீங்கள் அப்படி உதறி விட்டிங்கனாவே அதெல்லாம் கொட்டிடும். கோம் பண்ணும்போதே கொட்டிடும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒயிட்டாக தெரியும்னு யோசிக்க வேண்டாம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை ஃபில்ட்ரு பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் மோஸ்ட்டாக ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன். ரொம்ப டைம் இல்லை, சீக்கிரமாக எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நான் மட்டும்தான் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பாருங்கள் என்னோடய முடி வந்து 80% வந்து ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். முடி வந்து நல்லா ஷைனிங்காகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது. எந்த விதமான சிக்கும் வந்து முடியல இல்லை. அட் த சேம் டைம் ஆயிலும் என்னோடய ஹேரில் இல்லை. சம்மர் முடிகிற வரைக்கும் இந்த ஒரே ஒரு ஹேர் பேக் மட்டும் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னாவே போதும். உங்கள் ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிடும். என்னால் ஹேர் பேக்லாம் போட முடியாது, அதுக்கு டைம் இல்லை, வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வெந்தயம் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த ஷாம்புவோ இல்லை ஷியக்காயோ போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நான் சொன்ன மாதிரி ஷியக்காய் மிக்ஸ் பண்ணி அதையே வாஷிங் இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இது 2ல் எது பண்ணிங்கனாலும் முடி வந்து நல்லாயிருக்கும். 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை டேரெக்டாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு தலையில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹேரில் வந்து ஹீட்டு வந்து ஃபார்மே ஆகாது. முடி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து தலைமுடியை வந்து பின்னல் போட்டேன். ஏன்னா பர்த்டே இல்லையா, கோவிலுக்கு போகணும். ஸோ இன்றைக்கான ஸ்பெஷல் ஹேர் ஸ்டைலில் நான் அதான் வந்து போட்டிருந்தேன். இந்த பேக் போடும்போது உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட் தெரியும். உங்கள் பாடி ஹீட்டு வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்றத நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்க்க முடியும். அது எப்படி அப்படின்னா உங்கள் கண்ணெல்லாம் வந்து பொங்கி இருக்கும், ஹீட்டு வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹீட்டெலாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் சம்மரில் வெளியே போகும்போது ஸ்கார்ஃப் வந்து போட்டுக்கோங்க. தலைமுடியை வந்து வெளியில் பொல்யூஷனில் வெயிலில் போடாமல் ஒரு டவல் மாதிரி மேலே வச்சு போட்டுக்கோங்க. முடியை வந்து ஃப்ரீ ஹேராக விட்டுறாதீங்க. அடிக்கிற சம்மரில் நீங்கள் கொண்டை போட்டால் கூட தப்பு இல்லை. வீட்டுக்கு வந்த உடனேயே ஹேரை வந்து ரிலீஸ் பண்ணி ஃப்ரீயாக விட்டுடுங்க. அப்போ தான் முடி வந்து ஹீட் இல்லாமல் இருக்கும். முடிஞ்சால் ஹேர் வாஷ் பண்ணுவோம். டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பட் ஆனால் வந்து டெய்லி ஷியக்காயோ ஷாம்புவோ போடக்கூடாது.
சம்மர் டைமில் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க. ஷாம்பு போட்டு தலைக்கு குளிக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஷாம்பு போட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு எண்ணெய் வைக்கலனாலும் பரவாயில்ல, சும்மா திருப்பி திருப்பி ஷாம்புவோ ஷியோக்காவோ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. சில பேர் வந்து ஈரமான தலைமுடியை அப்படியே விட்டுட்டு போவீங்க. அண்ட் வந்து பெண்கள்லாம் வந்து தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே ஒரு கிளிப் எடுத்து போட்டுட்டு போயிடுவீங்க. வெயில் தான் செம்மையாக அடிக்குதே, முடி வந்து காஞ்சிரும், எதுக்கு முடியை வந்து காய வைக்கணும் அப்படிலாம் நினச்சி தப்பு பண்ணுவீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. முடிய முடிஞ்ச வரைக்கும் காய வச்சுட்டு செக்யூர்டாக போங்க. தலைமுடியை பின்னி போடுங்க. வெயிலில் ரொம்ப விடாதீங்க. ஃப்ரீ ஹேர் முக்கியமாக விடாதீங்க. இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். சம்மரை வந்து ஈஸியாக நம்ம வந்து டேக்கிள் பண்ணி போயிடலாம். இல்லைப்பா என்னால் இது எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கும் டைம் இல்லை, பேசிக்கலாக வந்து பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா நான் சொல்கிற இன்னே ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்கள் கையில் உள்ளங்கை அளவுக்கு எடுத்து முழுங்கிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு முழுங்கிடுங்க. தண்ணி நிறையா குடிங்க. இதை மட்டுமாவது பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். இன்றைக்கி கோவிலுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோவும் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Illa. See you on next video. Thank you. Bye bye.